ஈரானின் ஹோமூஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகை அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் 34 ஈரான் கப்பல்கள் எல்லை தாண்டி சென்றுள்ளதாக பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோமூஸ் நீரிணை இப்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை உத்தி மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த தடைகள் நீக்கப்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த முற்றுகையை மீறி ஈரானுடன் தொடர்பு சுமார் 34 கப்பல்கள் தடையின்றி பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முற்றுகையை மீறி சென்ற 34 கப்பல்களில் 19 கப்பல்கள் ஈரானுடன் தொடர்புடையவை. இவை வளைகுடாவில் இருந்து வெளியேறிவிட்டன. ஏனைய 15 கப்பல்களும் அரபிக்கடலில் இருந்து வளைகுடாவிற்குள் நுழைந்து ஈரானை நோக்கி சென்றுள்ளன. வெளியேறிய கப்பல்களில் குறைந்தது 6 கப்பல்கள் ஈரானிய மசகு எண்ணெயை ஏற்றி சென்றதாக கூறப்படும் தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கப்பல்களிலும் மொத்தமாக சுமார் 10.7 மில்லியன் பீப்பாய்களில் எண்ணெய் இருந்ததாக கூறப்படுகின்றது. பொதுவாக பிரெண்ட் மசகு எண்ணெய் விலையை விட சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானிய எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் $10 குறைவாக விற்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தடையை மீறி சென்ற இந்த எண்ணெய் மூலமாக ஈரானுக்கு சுமார் $910 மில்லியன் வருவாய் கிடைக்கும் என்று மதிப்பிடப்படுகின்றது. ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் மீதான பொருளாதார வர்த்தகத்தை முடக்கும் நோக்கில் அமெரிக்கா ஹோமூஸ் நீரிணையை முற்றுகையிடுவதாக அறிவித்தது. போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் மசகு எண்ணெய் பரிமாற்றத்தை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். முற்றுகையிட்டதில் இருந்து இதுவரை ஓமன் வளைகுடாவில் இருந்து ஒரு சரக்கு கப்பலை மட்டுமே அமெரிக்க படைகளால் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர முடிந்தது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு எண்ணெய் கப்பல் சோதனையிடப்பட்டது. அதேவேளை இதுவரை ஹோமூஸ் நீரிணையில் பயணிக்கவிருந்த 28 கப்பல்களை அமெரிக்க மத்திய கட்டளையகமானது தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆபத்தான சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரானுடன் தொடர்புடைய 34 கப்பல்கள் கடந்து சென்றிருப்பது சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.